Hey viewers, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 3 ஃப்ரீயாக இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற ஏஐ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 ஏஐயுமே கம்ப்ளீட் ஃப்ரீ ஏஐ. ஸோ இந்த ஏஐ என்னென்ன ஏஐ, அதோட பேர் என்னன்றதை இந்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Hey guys, this is your Kalaivanan. Let me get in this video. Number 1, Crayon.ai. ஸோ இந்த Crayon.ai கம்ப்ளீட் ஃப்ரீ ஏஐ. ஸோ இந்த ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தகுந்த மாதிரியான வகையில் இமேஜஸை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் யூஸிங் ப்ராம்ப்டை வச்சு. ஸோ நம்ம என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அதுக்கான ஒரு பெட்டரான அவுட்புட்டை இந்த Crayon ஏஐ கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஏஐ கம்ப்ளீட் ஃப்ரீ ஏஐ. ஸோ இந்த ஏஐக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக Crayon ஏஐயோட ஹோம் பேஜுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. எஸ் கைஸ், நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா Crayon.ai பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ அந்த ஏஐயோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணிட்டு உள்ள வரலாம், சைன்இன் பண்ணிட்டு உள்ள வரலாம். நீங்கள் ஒரு வேளை பண்ணாமல் கூட இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ ஏஐ. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணுற மாதிரி தேவையில்ல. ஸோ மணி போட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணுமா, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தேவையில்ல. ஸோ இங்கே நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ப்ராம்ப்டை கொடுத்தா போதும், அதுக்கு தகுந்த மாதிரியான இமேஜஸை அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டைல்ன்ற ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஹார்ட் மாதிரி வேணுமா, வரைஞ்ச மாதிரி வேணுமா, இல்லை ஃபோட்டோ மாதிரி உங்களுக்கு வேணுமா, ஃபோட்டோ எடுத்து யாரனா போட்ட மாதிரி உங்களுக்கு வேணுமா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிராயிங் பண்ண மாதிரி வேணுமா அப்படின்ற ஒரு 3 ஸ்டைலை வந்து இங்கே நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸ்பர்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நாம் இங்கே பயன்படுத்திக்கலாம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி ஒரு ப்ராம்ப்டை வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்டை நான் வந்து ரன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா, க்ரீன் கிராஸ் பேக்ரவுண்ட் வித் மவுண்டெயின் அண்ட் த சன்ரைஸ் பிஹைண்ட் தி மவுண்டெயின் அண்ட் அலோன் ஹோம்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வேணாம். ஸோ நாம் இந்த அலோன் ஹோமுக்கு பதிலாக நம்ம ஹவுஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் ட்ரான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஆர்ட்லேயே இருக்குன்றதுனால நான் எங்கள் ஆர்ட்லேயே வச்சுக்கிறேன். ஸோ தென் இப்போ நான் வந்து இங்கே ட்ரான்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். ஸோ இங்கே 60 மினிட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 1 மினிட்ல நம்மளுக்கு இது ஈஸியாக அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இதோட டெமோ இமேஜ் எதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு டெமோ இமேஜஸ் மாதிரி ஏதாவது காமிக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க இல்லைங்களா, அந்த ப்ராம்ப்ட்டுக்கான ஒரு டெமோ இமேஜஸ். ஸோ அந்த டெமோ இமேஜஸை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கூட எதனா ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஆச்சு. ஸோ அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ப்ராம்ப்ட் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இமேஜை அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ பார்ப்போம் இந்த Crayon.ai அவுட்புட் எப்படி இருக்குன்றத. இது ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ ஏஐ தான் கைஸ். ஸோ இதில் எந்த இடத்துல ஒரு நீங்கள் பர்ச்சேஸும் இருக்காது. ஸோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இதை கம்ப்ளீட் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு இமேஜை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் கைஸ் இதோட அவுட்புட். ஸோ கைஸ் நல்லா இருக்குல்ல. ஸோ உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி இதோடைய குவாலிட்டி வந்து மாறும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டேபிளான நெட்வொர்க் இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா இதோட குவாலிட்டி டக்குன்னு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில் காட்டும். ஸோ இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால இதோட குவாலிட்டி வந்து இப்படி இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த Crayon.ai வேலை. ஸோ இங்கே நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அந்த ப்ராம்ப்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தகுந்த இமேஜ் ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக சூப்பராகவே நம்ம டவுன். ஸோ லிஸ்ட்டில் 2வது ஏஐ freepik.com. ஸோ இந்த freepik.com கம்ப்ளீட் ஃப்ரீ ஏஐ கிடையாது. பட் பர் டேக்கு இத்தனை இமேஜஸை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றது இந்த ஏஐயோட ஒரு அம்சம். ஸோ இந்த ஏஐ யூஸ் பண்ணியும் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான இமேஜை ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ஏஐ கம்ப்ளீட் ஃப்ரீ கிடையாது. பட் ஒரு நாளைக்கு இத்தனை இமேஜ் கம்ப்ளீட் ஃப்ரீயாக நாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஐயோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த freepik.com ஏஐயோட வெப்பேஜ்குள்ளே போயிடும். இதுதான் freepik இன்டர்ஃபேஸ். ஸோ இங்க எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. இது ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது, பெய்ட் வெர்ஷன் தான். பட் ஒரு சில
இமேஜஸை வந்து நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் மாதிரி கவுண்டிங் காட்டுதுங்களா? ஸோ அந்த இடத்துல அந்த நம்பர்ஸ் மாதிரி காட்டுற கவுண்டிங் வந்து பர் டேக்கு இத்தனை இமேஜஸை நம்ம ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஏன் நான் கம்ப்ளீட் ஃப்ரீயே தான் காட்ட போகிறேன், ஏன் இந்த ஏ காட்ட போகிறேன்னா இந்த ஏயோட அவுட்புட் எக்ஸலண்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நம்ம என்ன மாதிரி டிஸ்கிரைப் பண்ணி கேட்குறோமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இமேஜஸை அக்யூரேட்டாக சூப்பராக ஜென்ரேட் பண்ணி தருது. ஸோ இந்த எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க லாகின் பண்ணிட்டு உள்ள வந்துட்டீங்கன்னா ஸோ இங்க பாருங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்டைல் இங்கே இருக்கு. ஸோ உங்களுக்கு போட்டோ மாதிரி வேணுமா, இல்லை கார்ட்டூன் மாதிரி வேணுமா, 3D ஸ்கெட்சு, டிஜிட்டல் ஆர்ட், ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ரீ வெர்ஷன்ல என்னென்ன உங்களுக்கு தேவையோ எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்டைலை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கலர்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸில் வேணும், இந்த மாதிரி அப்புறம் லைட்டிங்ஸ், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இந்த இடத்துல இருக்கு. இந்த நான் இமேஜ் ஜென்ரேட் பண்ண ஏஐலேயே இந்த ஏஐ எனக்கு பர்சனலாக ரொம்ப 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 பிடிச்ச ஏஐ. ஸோ அதே ப்ராம்ப்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ க்ரீன் கிராஸ் inside okay sorry guys, inside the forest, inside the dark forest and alone you with mountain, okay, and the sun guys, moon B H I and the behind the mountain with RAIL. ஸோ இதோட அவுட்புட் பாருங்க guys, உண்மையாக ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக ஒரு அக்யூரேட்டான ஒரு அவுட்புட்டை இந்த ஏஐ கொடுக்குது எனக்கு. ஸோ பர்சனலாகவே எனக்கு இந்த ஏஐ ரொம்ப 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 பிடிச்ச ஏஐயாக மாறிடுச்சு guys. ஸோ இங்கே பாருங்க இதோட அவுட்புட் பாருங்க வேற எப்படி இருக்கு guys. ஸோ இந்த கிளாரிட்டியும் ஆகட்டும், இதோட அவுட்புட் ஆகட்டும், எல்லாமே அமேசிங்காக இருக்குது. ஸோ நான் இங்கே கொடுத்த ப்ராம்ப்டை பாருங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டில் எனக்கு கொடுன்னு நான் கேட்டிருக்கேன். இன்சைட் தி டார்க் ஃபாரஸ்ட் ஹோம் அலோன், தனியாக ஒரு வீடு மாதிரி இருக்கணும், மலைக்கு பின்னாடி நிலா வந்து மேலே உதிக்கிற மாதிரி எனக்கு வேணும், டார்க்காக இருக்கணும் அந்த ஃபாரஸ்ட் அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ அதோடைய அவுட்புட் பாருங்க, சான்ஸே இல்லை guys, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ அதனால இந்த ஏஐ பர்சனலாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஏஐயா இருக்கு. ஸோ இதை நான் செகண்ட் பிளேஸ்ல வச்சிருக்கிற ரீசன் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்ற ஒரு காரணத்தினால இதை நான் செகண்ட் பிளேஸ்ல வச்சிருக்கேன். பட் பர் டேக்கு இத்தனை இமேஜஸை நம்மளால ஈஸியாக. ஸோ லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிற ஏஐ Pika.ai. ஸோ இந்த Pika.ai கம்ப்ளீட் ஃப்ரீயான ஏஐ. ஸோ இந்த ஏஐயோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக Pika.ai உள்ள போயிடுவீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம், நீங்கள் Pika.ai-க்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இந்த ஏஐயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்கள் சர்ச் பண்ணுற இமேஜை எந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ அதை ஒரு மூவி மாதிரியே, ஒரு வீடியோ கிளிப் மாதிரியே நம்மளுக்கு நரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுதான் guys இந்த Pika.ai இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த Pika.ai ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ தான். இதில் ஃப்ரீ வெர்ஷனும் விட்டுருக்காங்க, அப்கிரேட் வெர்ஷனும் விட்டுருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி தர்றது இந்த ஏஐயை அடிக்கவே முடியாது guys. இது வந்து ஒரு ஃப்ரீ ஏஐன்றதுனால நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணவும் தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் உங்கள் மெயில் ஐடியை வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா போதும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெமோ வீடியோஸ் இருக்குது இந்த Pika.ai. ஸோ இந்த வீடியோஸோட நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே நிறைய என்னென்ன மாதிரி உங்களுக்கு கேட்டகரியில் ஸ்டைல்ஸ் வேணும் அப்படின்றது நிறையவே இருக்குது. நான் போக வீடியோ கூட சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஜஸ்ட் இங்கே இன்புட் இருக்குங்களா, ஸோ வீடியோ இன்புட்டில் ஜஸ்ட் நீங்கள் அப்படி கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோவோட ஒரு மோஷன் வீடியோ மாதிரி ஒன்று தெரியும். ஸோ நீங்கள் இங்கே உங்களுக்கு என்ன மாதிரியான இமேஜஸ் வந்து எந்த மூமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றது நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இமேஜை அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பேக்ரவுண்ட் சவுண்ட் குவாலிட்டி வேணுமா, ஸோ அதுவும் இங்கே வந்துடும். ஸோ இதை எனபிள் பண்ணிக்கிட்டு இங்கே உங்களுக்கு என்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் இங்கே பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஸ்டைல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைலில் வேணும், அனிமியா, மூடியா, 3Dயா, வாட்டர் கலரா, நேச்சுரலா, பெயிண்டிங்கா,
ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் வந்து ஃப்ரீயாகவே இவங்க கொடுத்துருக்காங்க இந்த பிகாடாட்டாவில். ஸோ இங்கே நான் ஜஸ்ட் சும்மா ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி இருக்குன்ற அந்த அவுட்புட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அதே சேம் தனியாக ஒரு வீடு, அது காட்டுக்குள்ள. ஸோ அந்த இடத்துல நைட்டில் மழை பெய்யுற மாதிரி நான் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்குறேன். ஸோ பாருங்க, சாரி, dark forest with alone house. Rise behind the mountain rain. ஓகேங்களா? ஸோ இதை நான் ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இதோடைய அந்த ப்ராம்ப்ட் எப்படி இருக்கு, இதோட அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் guys. ஸோ இங்கே நான் இதில் ஸ்டைல் கூட உங்களுக்கு நான் மாற்றி காட்டுறேன். ஸோ பிஃபோர் தட் இதை நான் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஜென்ரேட் ஆகிறதுக்கு 1 or 2 minutes ஆகும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இங்கே இந்த இது இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை நாங்கள் இப்போ தான் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ ஒரு சோலாஸ்க்கும் பாண்டியாஸ்க்கும் வார் நடக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் ஜென்ரேட் பண்ணி பார்த்தேன். ஸோ இதோட அவுட்புட்டுமே ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ஆப் வந்து நான் கண்டிப்பாக எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது ஏன் நான் 3rd person வச்சிருக்கேன்னா, இதில் பெய்டு வெர்ஷனும் இருக்கு, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரி வெர்ஷன் தேவையோ நீங்கள் அதை வச்சு எழுதிக்கலாம். இந்த 3லையுமே பெஸ்ட்டான ஒரு எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணி பெய்டு வெர்ஷன் இருக்குன்னா பெய்டு வெர்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 2-3 minutes ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆயிடுச்சு ஒரு கொஞ்ச நேரம். ஸோ இதை அப்ளை பண்ணி பாடுறாங்க பாருங்க. ஸோ இந்த பெருசாக இருக்கும். ஸோ எஸ், இதோட அவுட்புட் பாருங்க, சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பிகாடாட்டாட்டை இதை ஹைட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம வீடியோவை ஜூம் பண்ணோம்னா ஒரு இடத்துல வச்சு, ஸோ ஒரு வீடியோ எடிட்டர் ஆப்பில் வச்சு நம்ம ஜூம் பண்ணால் கூட இந்த பிகாடாட்டான்றதை ஈஸியாக நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த டவுன்லோட் ஏரோ பட்டன் இருக்கு இல்லைங்களா, டவுன் ஏரோ பட்டன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் வேணா இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேறு எதனா பண்ணுவோம். ஸோ ஊல்ஸ் கத்துற மாதிரி, இல்லை லயன் ரோர் பண்ணுற மாதிரி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னா நீங்கள் ரீப்ராம்ப்ட் கொடுத்துடலாம். ஸோ இந்த எடிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பெயிண்டிங்கில் வேணுமா, 3Dல வேணுமா, இல்லை டிராயிங் பண்ண மாதிரி வேணுமா, இல்லை ஸ்கெட்சில் வேணுமா அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். எஸ் கைஸ், நாம் இந்த வீடியோவில் ஒரு 3 ஃப்ரீயான ஏஐஸை பற்றி நாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஏஐயில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது freepik.com ஏஐ. ஸோ இந்த ஏஐ ஒரு பெய்டு வெர்ஷனாக இருந்தாலுமே ஒரு பர் டேக்கு இத்தனை இமேஜஸை வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றது இந்த ஏஐயோட ஒரு சிறப்பம்சம். பட் மீதி இருக்கிற 3 ஏஐயும் கம்பேர் பண்ணப்போ இந்த ஏஐயோட அவுட்புட் ரொம்ப 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 சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஏஐ பிடிச்சிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். This is your Kalaimanan. Stay tuned. Connect with us.